லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில், டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில், இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில். பிரதமர் மோடியை ஆந்திர முதலமைச்சர் சந்தித்திருக்கிறார். ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமரை சந்தித்திருப்பது அரசியல் நோக்கர்களால் உற்று நோக்கப்படுகிறது. முன்னதாக ஆந்திராவில் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த தெலுங்கு தேசம் கட்சியின் சந்திரபாபு நாயுடு பாஜகவின் உள்துறை அமைச்சரையும் பாஜகவின் தேசிய தலைவரையும் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் இப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், பாஜகவோட யார் கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டு பேருமே சந்திச்சு பேசியிருக்காங்க மேலிடத்த. என்ன நடக்கும் அடுத்ததா? மணிமாறன், கொஞ்சம் இதை நம்ம விரிவாக கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே, இப்போ தமிழ்நாட்டில் இப்போ ஒரு தேசிய கட்சி ஒன்று கூட அதிமுக திமுக இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் கூட்டணி அமைக்க முயற்சி பண்றாங்கன்னா எப்படி இருக்கும்? கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சினாரியோ தான் இப்போ ஆந்திராவில் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதுக்கு மிக முக்கியமான காரணம் இரண்டு தரப்பிற்குமே, அதாவது டிடிபி தெலுங்கு தேசம் கட்சியுடைய தலைவர் சந்திரபாபு நாயுடுவுக்கும் சரி, அதே மாதிரி முதல்வராக இருக்கக்கூடிய YSR காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் ஜெகன்மோகன் ரெட்டி, இவங்க ரெண்டு பேருக்குமே காங்கிரஸ் கட்சி கூட போறதுல உடன்பாடு இல்லை. ஏன்னா சமீப நாட்கள்ல கடந்த 2 வருடங்களுக்கு மேலா நம்ம உற்று நோக்கி கூட பார்த்தா கூட இவங்க எதிர்கட்சி வரிசைகள்ல சேருவதற்கு இந்த 2 பேருக்குமே விருப்பம் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி கூட 2 பேருமே இணக்கமா இருக்கிறதையும் பார்க்க முடியுது. அதுலயும் ஜெகன்மோகன் ரெட்டியை பொறுத்த வரைக்கும் கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இல்லை அப்படின்னாலும் கூட நாடாளுமன்றத்தில் பாஜக கொண்டு வரக்கூடிய, மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய அத்தனை முக்கியமான மசோதாக்களுக்கும் அவர் தனது ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. சந்திரபாபு நாயுடுவும் பெரிய அளவிலான எதிர்ப்பு எதுவும் இல்லை. மோடி எதிர்ப்பு அப்படின்றது சில வருடங்களுக்கு முன்னாடி அவர் பண்ணிட்டு இருந்தாலும் கூட சமீபமா அது எதுவுமே இல்லை, ரொம்ப சைலண்டான ஒரு விஷயத்துல இருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ வர 2024 பொது தேர்தலோட ஆந்திரா மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தலும் நடக்க இருக்குது. ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி கடந்த ஆண்டு, அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தல் நடந்துச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட அதே தேதியில தான், இல்ல அதுக்கு 1-2 நாள் முன்னையும் பின்னையும் இந்த முறையும் தேர்தல் நடப்பதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. சோ 2 விஷயம், 2 தேர்தல்கள் ஒரே சமயம் அப்படின்றதுனால அந்த மாநிலத்துடைய அந்த அரசியல் களம் எந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருக்கும்ன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். இதுல பாரதிய ஜனதா கட்சி மூத்த பத்திரிகையாளர் சாஸ்திரி வி பலாரி நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு மாநிலத்தில் இருக்கிற பிரதானமான 2 கட்சியை சேர்ந்தவர்களும் பாஜகவுடைய மேலிடத்தை போய் பாக்குறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? அதாவது ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு பிரதமரை சந்தித்தது அது ஆந்திரா மக்கள் ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்காது சார். ஏன்னா 5 வருஷமா ஆந்திர பிரதேஷ்க்கு கொடுக்க வேண்டிய எந்த இதுவுமே மத்திய அரசு பண்ணலைன்றது அங்க மக்கள் மத்தியில பிரபலமா மக்கள் மத்தியில அந்த ஒப்பீனியன் இருக்கு. இந்த நேரத்துல ஜெகன்மோகன் ரெட்டி இன்னைக்கு மோடி கிட்ட நான் ஆந்திராக்கு உண்டான தனி சலுகைகள் கேட்கிறேன்றது இன்னும் 2 மாசம் தேர்தல் வரும்போது இது கேட்கறதுல மக்கள் ஏத்துக்க முடியாத ஒரு கருத்து சார். இல்ல, இப்போ பாஜக மேலிடத்துல இது எப்படி பார்ப்பாங்க? யாரை என்னோடு கூட்டணி வைக்க வேண்டும், யாரை வச்சுக்கிட்டா எனக்கு ஆதாயம்னு தானே பார்ப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க எப்படி முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? YSR காங்கிரஸ் பார்ட்டில இருந்து கிட்டத்தட்ட 50 லீடர்ஸ் முக்கியமான புள்ளிகள் தெலுங்கு தேசம் அண்ட் ஜனசேனா கட்சியில ஆல்ரெடி சேர்ந்து முடிஞ்சிச்சு சார். இன்னொரு 25 முக்கியமான எம்பிஸ்லயே பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு 4 பேரும், இன்னொரு 8 MLAக்கள் இன்னொரு 2-3 நாள்ல தெலுங்கு தேசம் ஜனசேனா கட்சியில சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக பிரகாசமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வீக்கனிங் பார்ட்டி ஜெகன்மோகன் ரெட்டியோட கட்சி ஒரு வீக் ஆகிற நிலைமையில இது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் பாலிடிக்ஸ், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் மீட்டிங் வித் பிரைம் மினிஸ்டர் அப்படின்றது தான் இந்த ஆந்திரா மக்கள் கத்துக்கிறாங்க சார். இல்ல, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு வளர்ச்சியே இல்ல, மத்திய அரசாங்கமும் அந்த மாநிலத்துக்கு எதுவுமே செய்யல அப்படிங்கிற சூழல்ல ஒருவேளை ஜெகன்மோகன் ரெட்டியை கூட்டு சேர்த்துக்கிட்டாக்க தனக்கும் ஆபத்து தான் அப்படின்றத பாஜக உணர்ந்து தானே இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். ஆனா அவர் மேல இருக்கிற கேஸே இப்ப ஹியரிங் வருது. இன்னும் 2 மாசத்துல அது சிபிஐயோட கேஸ் எடுக்கணும்னு சொல்லி ஹைகோர்ட் சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பல கேசுகள் இருக்கிறதுனாலதான் இப்போ அவர் ஆந்திராக்காக கேட்டுட்டு ஒரு மெமரண்டம் கொடுத்திருக்காரு. அதனால 5 வருஷமே ஒன்னும் பண்ணாத ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி எப்படி ஒரு பிரதமர் இன்னைக்கு லாஸ்ட் மினிட் ஒரு மீட்டிங்னால ஒன்னும் அது மக்களுக்கும் பயன்படாது. அவரோட கட்சியை கம்ப்ளீட்டா வீக்கான ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு ஆந்திரா அரசியல் இருக்கு. தெலுங்கு தேசம் பார்ட்டி தெலுங்கு தேசம் அண்ட் ஜனசேனா காம்பினேஷன் அந்த 2 கட்சியுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன்ல போயிட்டு, இன்ஃபேக்ட் பிஜேபியே வேண்டாம்னு சொல்றாங்க. தெலுங்கு தேசம் கட்சியில இருக்கிற முக்கியமான தலைவர்கள்
பிஜேபியோட கூட்டணி வச்சா இப்ப நம்மளுக்கு இருக்கிறது கூட ஆபத்து வரும்ன்ற ஒரு கண்ணோட்டத்துல பாக்குறாங்க. அதனாலதான் சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் இன்னைக்கு விஜயவாடால நடந்துட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த டைம்ல வந்து பவன் கல்யாண் வந்து திருப்பி அமித்ஷாவும் ஜேபி நட்டாவும் மீட் பண்றாரு. சோ ஒரு ட்ரையாங்குலர் பாலிடிக்ஸ் இருக்கு. இதுல வந்து பிஜேபிக்கு ஒன்றும் பெரிய கெயின் கிடையாது. அது முக்கியமா இந்த டைம்ல ஜெகன்மோகன் ரெட்டியோட வச்சா அது எந்த விதமான மக்களும் கண்டிப்பா ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா பிஜேபிக்கு இருக்கிறது 2% ஓட் ஷேர். அந்த 2% ஓட் ஷேர் வந்து அவங்களுக்கு irrelevant தராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் பாஜகவும் யோசிக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இணைப்பில் வந்து நேரம் ஒதுக்கி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நிரஞ்சன், நீங்க இணைப்பில் இருக்கீங்க, சொல்லிட்டு இருந்தீங்க 2 பேருடைய சந்திப்பு எவ்வளவு தூரம் முக்கியமானது, என்னென்ன தாக்கத்தை எல்லாம் ஏற்படுத்துன்னு தொடர்ச்சியா சொல்லுங்க நிரஞ்சன். மணிமாறன், இப்போ நம்ம விருந்தினர் சொன்னதிலிருந்தே சில விஷயங்கள் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. யார் கூட பிஜேபி அதிகமா போவாங்க அப்படின்னு. அப்கோர்ஸ் இப்ப அங்க இருக்கக்கூடிய சினாரியோ டிடிபிக்கு, அதாவது தெலுங்கு தேசம் கட்சிக்கு தான் ஆதரவு அதிகமா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தென் மாநிலங்கள்ல அவங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், ஒரு 1-2 சீட்டுகளாவது வந்துடணும். தமிழ்நாட்டில் ஒரு 4 சீட் இருக்கிறாங்க, கேரளால எதுவுமே இல்லை, இப்ப கர்நாடகால இருக்கிறாங்க. பட் ஆனா ஆந்திரா தெலங்கானால அவங்களுக்கான அந்த ஹோல்டு, அதிலும் ஆந்திராவில் பெரிய அளவிலான ஓட் பேங்க் கூட இல்லை அப்படின்றது இருக்கு. ஸோ அவங்களுக்கு தங்களுடைய வாக்கு அந்த வங்கியை அதிகரிக்கணும், அது முதல் விஷயம். ரெண்டாவது 1-2 சீட்டாவது நமக்கு அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கான வாய்ப்புகளாவது இருக்கணும். இந்த 2 விஷயம் யார் கூட போனா தங்களுக்கு சாதகமா இருக்கும் அப்படின்றதுதான் அவங்க அந்த அரசியல் கணக்கீடா போடுவாங்க. அதே நேரத்தில் டிடிபி சந்திரபாபு நாயுடுவை எந்த அளவுக்கு அவங்க பிலீவ் பண்ணுவாங்க, ஏன்னா ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்கிறார். அவருடைய கணக்கு என்னன்னா, இவங்களுக்கான ஒரு குறிப்பிட்ட இடங்களை கொடுத்து அதுக்கான விஷயங்களை சரி கட்டிட்டு நாளைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் ஒருவேளை ஒரு எதிர்கட்சிகளுடைய, அதாவது கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவு இருந்தாதான் மத்தியில் ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருந்தாலோ, இல்ல கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு மத்திய அமைச்சரவையில வாய்ப்பு வழங்குறதுக்கு பாரதிய ஜனதா கட்சி தயாரா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான, இப்ப அப்னாத் தல்லா அந்த மாதிரி தான் அவங்களுக்கான ஒரு இடம், அமைச்சரவை இடம் அப்படின்றது அப்னாத் தல்லுக்குலாம் உத்தரப்பிரதேசல அப்படிதான் கிடைச்சது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்க முன்வராங்க அப்படின்னா தங்களுக்கு அது சாதகமா இருக்கும். மீண்டும் மத்திய அமைச்சரவையில டிடிபி அமைச்சர் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்றது அவங்க கடந்த சில ஆண்டுகளா இழந்து வந்த டெல்லி அரசியல் சார்ந்த ஒரு ஹைலைட், ஒரு ஹைப் அப்படின்றது அவங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதுக்கு வந்து டிடிபியோட சப்போர்ட் தேவைப்படுது. அதே நேரத்தில் டிடிபிக்கு மத்திய அமைச்சரவையில் எதிர்காலத்தில் ஏதோனும் வாய்ப்பு இருக்குமா அப்படின்ற இந்த 2 அரசியல் கணக்கீடு இருக்கு. பவன் கல்யாண பத்தி அவர் சொல்லியிருந்தாரு, அவருடைய அரசியல் வரவு கடந்த முறை அவர் பெரிய அளவில் போட்டி போட்டிருந்தாலும் பெரிய வெற்றி அப்படின்றது கிடைக்கல. பட் இந்த முறை அவர் தாக்கத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த தெலுங்கு தேசமும் பவன் கல்யாண் கட்சியும் இரண்டும் சேரும் பொழுது மேஜிக் வரலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பட் ஆனா ஒய்எஸ்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி கடந்த 5 ஆண்டுகள்ல மத்திய அரசுக்கு வெளியிலிருந்து சப்போர்ட் பண்ண ஒரு உறுதுணையா இருந்த ஒரு கட்சியா தான் அவர் வந்து இருந்திருக்கிறாரு. சோ அதனால அந்த சில விஷயங்களை சுட்டிக்காட்டி ஒருவேளை தெலுங்கு தேசம் கூட போக வேண்டாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை அவர் வலியுறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கான சந்திப்பு, பிரதமருடையான சந்திப்பு அப்படின்றது வந்து நிதி பினான்ஸ் கமிஷன் கொடுத்த அந்த டிவேலேஷன்ல இருந்து எங்களுக்கான ஷேர் சரியா கிடைக்கல, நிறைய நதி திட்டங்களுக்கு வந்து எங்களுக்கான ஒதுக்கீடு ஒழுங்கா கிடைக்கல, ட்ரவுட் சமயத்துல, வறட்சி சமயத்துல எங்களுக்கான நிதி மத்திய அரசு கிட்ட இருந்து கிடைக்கல அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறார். நம்ம சிறப்பு விருந்தினர் சொன்ன மாதிரி தான் இது காலம் கடந்த ஒரு விஷயமா இருக்கு. பாரதிய சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலான அந்த ஆன்டி இன்கம்பன்சியை அறுவடை செய்யணும் அப்படின்றதுக்கான வாய்ப்பு யார் பயன்படுத்த போறாங்க, அதை ஓரளவுக்கு மட்டுப்படுத்தணும் அப்படின்றதுதான் பிஜேபியோடைய ஒரு பெரிய ரூலா இருக்கு. ஸோ அதுக்கான ஒரு விஷயங்களை தான் இந்த சந்திப்புகளை வந்து நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. விவரங்களை கொடுத்தமைக்கு நன்றி நிரஞ்சன். லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டிரெக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் AR ரஹ்மான் இசையில் லால் சலாம் திரைப்படம் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.